ஹலோ எவ்ரிவன், இது எங்கள் ஹவுஸ் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 4. இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஃப்ரேமிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரூஃப் வுட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ரூஃப் ஷிங்கிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரேமிங் ஒர்க்கை அழகாக பண்ணிட்டாங்க. டோர்ஸ் விண்டோஸ் வர வேண்டிய இடத்துல சைஸுக்கு ஏற்ற மாதிரி வுட்டை கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு. மெயினாக இந்த பார்ட்டில் வந்து ரூஃப் டாப் போட்டுட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டெப்ஸு போடாதனால என்னால் போய் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் கிச்சன் ஸ்பேஸ். இங்கே தான் கிச்சன் ஐலாண்ட் டேபிள் வரப்போகுது. அதுக்கு கீழே டிஷ்வாஷரும் சிங்க்கு பக்கத்தில் வரப்போகுது. கிச்சனுக்கு ரைட் சைடில் டைனிங் ஏரியா இருக்குது. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் லிவிங் ரூம் இருக்குது. அமெரிக்காவில் பெரும்பாலான வீடுகளில் கிச்சனும் லிவிங் ரூமும் சேர்ந்து தான் இருக்கும். குக் பண்ணும்போதே டிவியும் பார்த்துக்கலாம், ஃபேமிலியோடையும் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம். வீடோட ரூஃபிங்கை முடிச்சிட்டாங்க. வீடோட டாப்பில் இந்த மாதிரி ரூஃப் ஷிங்கிள்ஸை ஒட்டி ஆணி அடிச்சிருவாங்க. அமெரிக்காவில் வீடுகளில் எல்லாமே இப்படி தான் ரூஃபிங் பண்ணுவாங்க. இந்த ரூஃப் ஷிங்கிள்ஸை நம்ம வீடை மழை வெயில் பனியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். புயல் காற்றுலாம் அடிச்சிச்சுன்னா ரூஃப் ஷிங்கிள்ஸ் சிலதெல்லாம் பறந்துடும். எங்கள் ஹோம் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 5ல் பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Hope you like the video. Don't forget to subscribe my channel and hit the bell.